ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சதுர்த்தி விரதமானது வருகிறது. இந்த சதுர்த்தி நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான கிரக பயிற்சிகளினுடைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய தாக்கங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மேசராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த கிரக பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்திருக்கு, அவர்களுடைய எதிர்காலங்களானது பார்த்தீங்கன்னா எப்படி அமைய போகின்றன, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மேசராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை வைத்து பார்த்தோம் அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகங்கள் ஏற்படுவதாகவும் அதேபோல் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களானது மேசராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேசராசி அன்பர்களே, இப்பொழுது உங்களுக்கு சனி வக்ர நிலையில் இருப்பதனால உங்களுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் உண்டாகுமா? சனி அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே பாதகமான விளைவுகளை மட்டுமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனப்பான்மையானது இருக்குது. ஸோ அப்படி ஒன்றும் கிடையாது. சனி வக்ர நிலையில் இருக்கும்போது ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மையாகவும் ஏற்படும். ஸோ இப்போ இவர் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய இந்த நேரங்கள் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது 7.5 சனி உங்களுக்கு வக்ரமாக இருப்பதனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்தத்தன்மைகள் உண்டாகும். அதேபோல் 12ஆம் இடத்துல உள்ள சனி வக்ரம் பெற்றுள்ளதுனால புத்துணர்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள். 5க்கு உடைய யோகியாதிபதி பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய யோகாதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன் ஆட்சி பெற்றிருக்கின்றார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் சூரியனோடு புதனும் சேர்வதனால நமக்கு புதாக்கிய யோகங்கள் பார்த்தீங்கன்னா பெறக்கூடிய நேரங்களாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த நேரம் நமக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பண விஷயத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. ஸோ இப்போ இந்த பணவரவானது நமக்கு இந்த யோகத்தினால எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா அதில் நம்ம 3ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பது 8க்கு உரியவர் 3இல் மறைந்த விபரீத ராஜயோகத்தை பார்த்திங்கன்னா பெறுவீர்கள். அதாவது 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், அதனால் 8க்கு உரியவர் 3இல் மறைந்த விபரீத ராஜயோகத்தை பெறப்போகின்றீர்கள். எந்த ஒரு சிகிச்சை முறைகளும் இல்லாமலே குழந்தை பாக்கியத்தையும் பெறுவீர்கள். அதாவது ரொம்ப வருஷமாக பார்த்திங்கன்னா குழந்தைக்காக நிறைய சிகிச்சை முறைகளை எடுத்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிகாரங்கள், பூஜைகள், விரதங்கள் என்று பார்த்திங்கன்னா நீங்கள் இருந்திருப்பீங்க. எல்லா சூழ்நிலையிலையும் பார்த்திங்கன்னா மோதி பார்த்துருப்பீங்க. ஒரு கட்டத்தில் இந்த ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியோடு பார்த்திங்கன்னா அதிலிருந்து வெளிவந்திருப்பீங்க. ஸோ இப்படி பல வருஷங்களாக கூட இருந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதற்கான எந்த ஒரு சிகிச்சையும் இல்லாமலே மிக எளிமையாகவே அந்த ஒரு குழந்தை செல்வத்தை பார்த்திங்கன்னா பெறக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உள்ளது. அதே போல் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இப்பொழுது நீங்கக்கூடும். அதே சமயம் உங்கள் மேல் ஏதாவது பார்த்திங்கன்னா வழக்குகள் பதிவாகி இருந்தது அப்படின்னா அந்த வழக்குகள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு தடைகள் உண்டாயிருக்கும். அதாவது தள்ளி தள்ளி போயிட்டே வந்திருக்கும். அந்த வழக்குகள் பார்த்திங்கன்னா தீர்வாக இருக்காது. இப்பொழுது அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரங்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ உங்கள் மேலே எந்த ஒரு வழக்கு பதிவுகள் இருந்தாலுமே அந்த வழக்கில் இப்பொழுது முழுமையான தீர்ப்புகள் வழங்கக்கூடிய கட்டங்கள் நெருங்கிடுச்சு. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குமே தவிர பாதகமானதாக இருக்காது. ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. இந்த ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க.
எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இந்த முருக பெருமான், இந்த விநாயக பெருமான் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கூட இருக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டாலுமே அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா துணை போகாமல் உங்களை வந்து பார்த்திங்கன்னா காத்து வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த சதுர்த்தி நாளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த விநாயக பெருமானை வைத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சதுர்த்தி விரதத்தில் வந்து இருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த விநாயக பெருமான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் துன்பங்களையும் வந்து பார்த்திங்கன்னா தகர்ப்பதற்காக இந்த கிரக பயிற்சிகளும் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு ஏற்றங்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சதுர்த்தி விரதங்கள் அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாங்க. பணவரவுகள் நன்றாக இருக்கும். அதேபோல் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நீங்கள் முடிப்பீர்கள். அதனால் மகிழ்ச்சி கொள்வீர். மேசராசி நேயர்களுக்கு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமைகள் வந்து இருந்திருக்கும். அதேபோல் உங்களுடைய கழுத்தை நெருக்கக்கூடிய அளவிற்கு கடன் சுமைகளானது இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயங்கள் இப்பொழுது நீங்கக்கூடிய நேரங்கள் நெருங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பழைய கடன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடைத்து முடித்து நீங்கள் பெரும் நிம்மதி பெருமூச்சை வந்து விடக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கீங்க. அதேபோல் நகை பத்திரம் போன்றவற்றை மீட்கக்கூடிய அமைப்புகளும் உள்ளது. ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக உங்களுடைய நகைகளுக்கு வட்டிகளை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா செலுத்தி வருவீங்க. அப்படி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நகை மேலே வந்து திருப்பி திருப்பி புதுப்பித்து வைத்துக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து உங்கள்கிட்ட இருந்திருக்கும். அதாவது வட்டி கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு அப்படியே புதுப்பிச்சு அது மேலேயே எழுதி 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 அந்த நகையை வந்து பார்த்திங்கன்னா பெரிய தொகையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடனுக்கு வச்சுருப்பீங்க. அந்த நகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீட்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துருச்சு. உங்களுடைய பத்திரங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடமானத்தில் வச்சுருப்பீங்க. அந்த பத்திரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மீட்கக்கூடிய நேரங்களானது வந்துருச்சு. இப்போ உங்களுடைய கைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக காணப்படுது. அது உங்களுடைய சொத்துக்கள் அடமானத்தில் இருந்து வருவதாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொத்தே இல்லை அப்படிங்கிறவங்களும் ஒரு சிறிய ஒரு குண்டுமணி அளவாவது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நகை வாங்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது. அப்படி இல்லையா லேண்டு இந்த மாதிரி ஏதாவது வாங்குவீங்க. அப்படி இல்லையா வீட்டு மனைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா வாங்கக்கூடிய யோகா அமைப்புகள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறையவே ஏற்றங்களானது உண்டாகுங்க. சூரிய பகவானை தினந்தோறும் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நீச்சம் பெறுவதனால பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். லக்ஷ்மி குபேர யோகங்கள் செய்வதனால உங்களுக்கு அற்புதமான பணவரவுகளானது உண்டாகுங்க. பணவரவில் இருந்த தடைகளானது நீங்கக்கூடும். பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நம்மள்கிட்ட சொல்லிட்டு வருவாங்க. அதை நம்ம மீறி வந்து செய்வோம். அப்படி செய்யும் பொழுது அதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறத யோசிக்காமதே நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறது அப்படிங்கிறத அந்த செய்யக்கூடாத விஷயத்தை வந்து பற்றி செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்வோங்க. ஸோ அப்படி செய்யும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பா சொன்னாங்க, நம்ம தாத்தா சொன்னாங்க இதை செய்யக்கூடாது, அது தப்பு அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயங்கள் வந்து ஏற்படும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணர்வோம். ஸோ அப்படி இப்போ மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, புதிதாக ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடை வந்து போடலாம். அந்த கடை மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தொழில், இப்போ சின்னதாக டைலர் கடை போடலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கடை, இந்த மாதிரி நிறைய கடைகள் ஏதாவது ஒரு கடைகள் வந்து தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுருங்க. அதேபோல் புதிதாக வண்டி வாங்குவது, எந்த வண்டியாக வேணாலும் இருக்கலாம், 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனங்கள் இந்த மாதிரி வாங்குவது உங்களுக்கு பெரிய முதலீடுகளை வந்து செய்வது கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதாக சொல்லப்படுது. அதில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா முதலீடுகளை நீங்கள் போட்டு தொடங்கி அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாஸுக்கு உள்ளாகிடும். ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைகள் முடங்கக்கூடிய அமைப்புகள் காணப்படுது. ஸோ அதனால் உங்கள் கையில் இப்போ நிறையவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பணப்புழக்கங்களானது இருக்குது அப்படின்னாலும் இப்போதைக்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சுய தொழிலையும் எந்த ஒரு தனிப்பட்ட முறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலை வந்து தொடங்க வேண்டாம். இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து உங்களுடைய மனதில் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் செய்து கொள்ள வேண்டாம். அதே சமயம் மனைவியினுடைய உறவினர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இப்போ மனைவியினுடைய உறவினர்களுக்கு ஏதாவது உதவி செய்யலான்ட்டு போயிட்டு நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுமே உங்களுக்கு பலன் இல்லாமல் போகக்கூடிய அமைப்புகள் காணப்படுது. ஸோ செஞ்சு கெட்ட பேர் வாங்குறதை விட செய்யாமலே கெட்ட பேர் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அப்படி போவது தான் இப்போ சிறந்தது. மனைவியினுடைய உறவுகளுக்கு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. ஸோ அந்த விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்
அதேபோல் ஜாமீன் கையெழுத்து போடுவது இது போன்றவற்றை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு சனீஸ்வர லோகத்தை தினம்தோறும் ஜபிப்பது, காகத்துக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை சாதங்களை வைப்பது, அந்த வெள்ளை சாதம் மட்டும் கிடையாது, அதுலேயே பார்த்திங்கன்னா எள் கலந்து கூட நீங்கள் காகத்திற்கு சாதத்தை வைப்பது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் ஐயப்பன் ஆஞ்சநேயர் வழிபாடு சகலவித முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மேசராசி நேயர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதாவது மறந்துடாதீங்க, இப்போ சனி வக்ரம் பெறுவதனால சனீஸ்வர லோகத்தை தினம்தோறும் ஜபிப்பது, காகத்திற்கு சாதம் வைப்பது, இதை மட்டும் செய்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும், துன்பங்கள் பார்த்திங்கன்னா விலகக்கூடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.